ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பொங்கல் பண்டிகையுடைய பொங்கல் வைக்கின்ற நேரம், சூரிய நாராயண பூஜை செய்யக்கூடிய நேரத்தை பற்றியும், மாட்டு பொங்கல் அன்று பொங்கல் வைக்க வேண்டிய நேரமும் பூஜை பண்ணக்கூடிய நேரத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம குறிப்பிட போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனியதோர் தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் பண்டிகை அனைவருடைய இல்லடத்திலையும் மிகவும் சந்தோஷமாகவும், எல்லாம் வல்ல ஆதிசக்தி அன்னை அங்காள பரமேஸ்வரி அருளோடையும் இனிமையான பொங்கலாக அமையட்டும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிரார்த்தனையும் நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இப்போது இந்த பொங்கல் பண்டிகையில் பலவிதமான சந்தேகங்களும் பலவிதமான குழப்பங்களும் நிறைய பேருக்கு இருக்குது. சென்ற ஆண்டு பதிவிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் தனியாக குறிப்பிடுங்க, சூரிய நாராயண பூஜை செய்ய வேண்டிய நேரத்தை தனியாக குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் அதை மட்டும் தான் இப்போ குறிப்பிட போகிறேன். ஏன்னா பொங்கல் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சம்பிரதாயப்படி வைத்து வழிபட வேண்டிய பழக்கம் ஒவ்வொரு மாதிரி ஊருக்கு ஊர் வித்தியாசப்படுகிறது. எல்லாரும் பொங்கல் வைப்பாங்க. சிலருக்கு சர்க்கரை போட்ட பொங்கல், சிலருக்கு வெல்லம் கலந்த பொங்கல், சிலருக்கு வெறும் அரிசி சாத பொங்கல், சிலருக்கு பால் பொங்கல், அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய குல சம்பிரதாயப்படி எப்படி விருப்பமோ அப்படி பொங்கல் வைத்துக்கலாம். அது இந்த அடுப்பில் தான் வைக்கணுமா, கேஸ் அடுப்பில் வைக்கணுமா, இல்லை புதுசாக குழி நோண்டி அந்த அடுப்பில் வைக்கணுமா அப்படிலாம் சந்தேகப்பட்டு கேட்குறாங்க நிறைய பேர். அவங்களுடைய விருப்பம். வசதி இருக்கிறவங்க அடுப்பு பற்ற வச்சு நம்ம செய்யலாம். இல்லை நான் பாரம்பரியமான செய்யணும் அப்படின்னா புதியதாக பள்ளம் எடுத்து மண் உருண்டைகள் பிடித்து வைத்து அது மேலே பொங்கல் வச்சுக்கலாம். இல்லை எங்களால் அதுவும் முடியாது, எங்களுக்கு கேஸ் தான் இருக்குது, அதை தான் வைக்க முடியும்னா அதுவும் வச்சுக்கலாம். புது பானையில் தான் வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக பொங்கல் வைக்கிறது புது பானையில் தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா அன்றைக்கி அந்த பொங்கல் பண்டிகையை நம்பி ரொம்ப முக்கியமாக பலருடைய வாழ்க்கை ஆதாரங்கள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, சூரிய நாராயணனுக்கென்று நம்ம ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நாள், பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய நாள். அந்த சூரிய பகவானுக்கு எச்சில் கலந்திராத பாத்திரங்கள், இதுவரையும் நம்ம பயன்படுத்தாத ஒரு பாத்திரத்தை கொண்டு தான் வைக்கணும். புது பானையில் பொங்கல் வைக்கிறது தான் முறை. அதனால் நீங்கள் புது பானையில் தான் பொங்கல் கண்டிப்பாக வைக்கணும். இல்லை எங்களுக்கு குல சம்பிரதாயப்படி நாங்கள் எங்கள் வீட்டில் பாரம்பரியமாக பானை வச்சுருக்கோம், அதில் தான் வைப்போம்னா அது உங்களுடைய விருப்பம். பொங்கல் பண்டிகை அன்று, அதாவது 15ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 திங்கட்கிழமை அன்று காலை 6 மணிலேருந்து 7:30க்குள்ளே நீங்கள் பொங்கல் வச்சு 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே சூரிய நாராயண பூஜை செய்து கொள்ளலாம். முடியாதவங்க 12 மணிலேருந்து 1:30க்குள்ளே, அதாவது காலையில் 9 மணிலேருந்து 10:30க்குள்ளே பொங்கல் வச்சுட்டு படையலெல்லாம் தயார் பண்ணிவிட்டு 12லேருந்து 1:30க்குள்ளே நீங்கள் சூரிய நாராயண பூஜை செய்து கொள்ளலாம். இந்த பொங்கல் நேரத்தை நீங்கள் உங்களுடைய கணக்குப்படி உங்களுடைய வேலை பலுவெல்லாம் குறைச்சிட்டு நான் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மாட்டு பொங்கல் அன்று, அதாவது 16ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11:45க்கு மேல் 3 மணிக்குள்ளாக நீங்கள் பொங்கல் வைத்து மாடுகளுக்கெல்லாம் பூஜை செய்யலாம். நம்ம மாட்டு தொழுத்தை போய் நீங்கள் பூஜைகள் செய்யலாம். அப்படி முடியாதவர்கள் மாலை 4:30 மணிக்கு மேல் 6:30 மணிக்குள்ளாக நீங்கள் பொங்கல் வைத்து மாடுகளை வழிபடுவதற்கு தகுந்த காலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் பொங்கல் வைத்து உங்களுடைய பொங்கல் பண்டிகையை மிகவும் சீரும் சிறப்புமாக குடும்பத்தோடு சேர்ந்து ரொம்பவும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் பொங்கல் பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. சிவாய நம.